பெரியாரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் தருணத்தில் அவர் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும். தந்தை பெரியார் குறித்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய வரிகள் இவை. பெரியாரின் 135வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட காலம் தொடங்கி சுதந்திரத்துக்கு பின்பான காலகட்டத்திலும் மானுட சமூகத்தின் விடுதலையை இறுக பற்றியிருந்த செயல் வீரராக பெரியாரை குறிக்கிறது வரலாறு. தத்துவங்களும் தத்துவ ஞானிகளும் மேற்குலகில்தான் உதிக்கிறார்கள் என்ற கூற்றை உடைத்து ஆசிய கண்டத்தின் அரிய தத்துவ பொக்கிஷமாக திகழ்கிறார் பெரியார். பேசும் கருத்துக்களில் ஆழம், பகுப்பாய்வு, தொலைநோக்கு பார்வை என்று அவர் உதிர்த்த தத்துவங்கள் இன்றளவும் அதன் தேவையை உணர்த்தி வருகின்றன. தேவையை ஒட்டியே கண்டுபிடிப்புகள் பிறக்கின்றன. ஒன்றிலிருந்து விடுதலை பெற மற்றொன்று அவசியம் என்கிற அடிப்படையில் 1939லேயே டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை பிறக்கும் முறை குறித்து பெரியார் பேசியிருப்பது இன்றளவும் ஆச்சரியத்தின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பெரியார் நடத்திய போராட்டங்கள் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக அமைந்தது. காந்தி, அம்பேத்கர், ராஜாஜி, காமராஜர் என தேச நலனில் முன்னணியில் நின்ற அநேக தலைவர்களும் பெரியாரின் அறிவு துணையை பல தருணங்களில் நாடி இருப்பதை வரலாற்று புத்தகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பெரியார் முன்னிறுத்திய கொள்கைகளில் கடவுள் மறுப்பை தவிர சாதி மறுப்பு, பெண் விடுதலை, பகுத்தறிவு பிரகடனங்கள் என அநேக கொள்கைகள் பெரும்பான்மை மக்களை சென்றடைந்துள்ளது என்பது சமூக அறிவியலாளர்களின் கருத்தாகும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமில்லை என்பதை பறைசாற்றிய பெரியார் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் என்பதை மறுப்பவர் வெகு சிலரே.